ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஃப்ரைடேயோட விலாக் தான். என்னால் போஸ்ட் பண்ண முடியல, டைம் இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே ஒரு மனுஷன் பிஸியாகவே இருக்கான்னு சொல்ல அது நானாக தான் இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி டே அதே மாதிரி தான். எனக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்குமே 4 o'clock எந்திரிப்பேன். அன்னையோட டே வந்து எனக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயமெல்லாம் இல்லை வெளியே வர்றதுக்கு. ஏன்னா அந்த டோர் அந்த கேட்டே இந்த வீடை மறைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஓனர் அப்படி கட்டி வச்சுருக்காரு. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியே வந்த உடனே வண்டியெல்லாம் முதல்ல கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் வெளிப்புறமெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தினசரி சேரும் இல்லையா, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தானே, நிலவாசல் பூஜைலாம் செஞ்சு உருளையெல்லாம் மாற்றி விட்டுட்டு பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது சுமார் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணியில் ரெடி ஆயாச்சு. ஏன்னா அவங்க போகிற ஒவ்வொரு பிளேஸும் 2 hours ட்ராவலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் 6 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ நான் நிலவாசல் பூஜை முடித்து உப்பு தீபம் மட்டும் ஏற்றிக்கிட்டேன். அன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஸோ உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி வரவுக்கு அது ரொம்ப உப்பு தீபம், உப்பு வந்து லக்ஷ்மியை ஈர்க்கும் தன்மையுடையது. அதனால் உப்பு தீபம் ஏற்றிக்கிட்டேன். ஸோ அதை ஏற்றிட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டாச்சு. நான் சொன்னேன்ல இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்செல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எப்படியோ அறக்க பறக்க வேலை செஞ்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வண்டியில் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் ஜாராக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் தேடிட்டு வராங்க இல்லையா, அவங்க நேராக சாப்பிட மாட்டாங்க, டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. பெட் ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் கீழே தான் உட்காருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தயிர் தான் சாப்பிடுவாங்க. ஸோ தயிர் ஒரு பாட்டிலில் பில்லர் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸையும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு வண்டிக்குள்ளே இருக்கிற சாமிக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறம் அப்படியே புறப்பட்டாச்சு. போகிற வழியில் இது மெரினா பீச் வழி தான். போகணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் எப்படி நமக்கு போகிறதுக்கு டைமே இல்லையே, அந்த வழியாக தான் போவோம். ஆனால் அங்கே போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே ஷூட்டுக்கு போனால் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் எனக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துப்பேன்னு சொல்லி. ஆனால் சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. அவங்கள பார்க்குறதே எனக்கு வேலையாக இருந்துச்சு. ஸோ என்னால் ஒன்றுமே எடுக்க முடியலை. அவங்களுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 ஷூட் எப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல, என்றைக்குமே வீட்டில் தானே சாப்பிட்றாங்க, ஆஃப்டர்நூன் சாப்பிடட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி அடுத்த ஷூட்டுக்கு ரெடி ஆகியாச்சு. இது ஒரு எக்ஸ்போ தான். அதில் கூட என்னால் எடுக்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் ரொம்பவே பிஸியாக இருந்தேன். அவங்களோட ஷூட்டுக்கே என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்னால் ஒன்றுமே எடுக்க முடியல. அதனால் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை குட்டி குட்டியாக அப்படியே எடுத்துகிட்டு அவங்களோட ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 2 ஷூட் முடித்தாங்க. அதுக்கப்புறமா 3 ஷூட்டு முடிஞ்சாச்சு. சத்தியமாக எனக்கு தேவையான ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணேன், முடியவே முடியலை. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வரும்போது ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. எந்த கோயிலில் பார்த்தாலும் ஆட்கள் அப்படி அலைமோதிட்டு இருந்தாங்க. கோயிலுக்காவது போயிருக்கலாமே அப்படின்ற மைண்ட்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிற அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிற டைம் கூட இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. மனசை தேர்த்திக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வேலை தானே முக்கியம். ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் நான் வந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக ஒரு கிளிப் எடுத்து கொடுன்னு சொன்னேன். எடுத்து கொடுத்தாங்க அந்த இடையில. அதுக்குமே போராடி தான் அதை எடுத்தது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.